ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். குரு உபதேசம். பாமரனிடமும் புத்திசாலித்தனம் உண்டு. படித்தவன் நாள் கணக்கில் ராமாயணம் மகாபாரதம் பிரசங்கம் செய்கிறான். இதையெல்லாம் கேட்டுவிட்டு ஒரு பாமரன் ஒருவன் பெண்ணுக்கு அழுகிறான், இன்னொருவன் மண்ணுக்கு அழுகிறான். இதுதான் ராமாயணம் மகாபாரதம் என்று ஒரு வரியிலே அடக்கிக் கூறிவிடுகிறான். இன்று நகரங்களெல்லாம் நரகங்களாக மாறிக்கொண்டு வருகின்றன. கிராமங்களில் ஏழ்மையும் வறுமையும் தாண்டவமாடிக் கொண்டிருக்கின்றன. அத்தகைய கிராமங்களை நாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். படிப்படியாக கிராமங்களும் கெட்டு வருகின்றன. அரசியலும் சினிமாவும் கெடுத்து கொண்டு வருகின்றன. கிராமங்களுக்கும் கிராம மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம் தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும். கட்சிகள் வளர்ந்த பிறகு மக்களிடையே கசப்புணர்ச்சியும் குரோத உணர்ச்சியும் வளர்ந்து விட்டன. இனி ஆன்மீகத்தினால்தான் மக்களுக்கு தொண்டு செய்வதன் மூலமாகத்தான் இத்தகைய கசப்புகளை போக்க முடியும். நம்மை தாங்கி நிற்பது அம்மாதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்கள் மனசு சுத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் உள்மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்றாக இருந்தால்தான் ஆலயமும் நன்றாக இருக்கும். ஆலயம் நன்றாக இருந்தால்தான் இயற்கையும் நன்றாக இருக்கும். இயற்கை நன்றாக இருந்தால்தான் பஞ்சபூதமும் நன்றாக இருக்கும். பஞ்சபூதங்கள் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை. அம்மாவும் அது மாதிரிதான். பஞ்சபூதங்கள் எல்லோருக்கும் பொது. அம்மாவும் அது மாதிரி எல்லோருக்கும் பொது. வெளிப்பார்வைக்கு நீங்கள் வேறு வேறாக இருந்தாலும் உங்கள் உள்ளமெல்லாம் வெள்ளையாக இருக்க வேண்டும். ஊரும் உலகமும் ஸ்பிட்சம் பெற அம்மா மன்றங்களை கொடுத்திருக்கிறது, மந்திரங்களை கொடுத்திருக்கிறது, வேள்வி வழிபாட்டு முறைகளையெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி மழை பெய்ய வைப்பதும் கிராமங்களை சுபிட்சம் பெற வைப்பதும் செவ்வாடை தொண்டர்கள் கையில்தான் இருக்கிறது. ஓம் சக்தி.